நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 410வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அஸ்வினி குமாரா. இந்த அஸ்வினி குமாரா என் லைஃப்பில் என்ட்ராகி கிட்டத்தட்ட நேரே 10 வருஷம் ஆகிடுது. நான் டிராஃபிக்கில் பணிபுரியும் வரும்போது நான் முன்னாடி இந்த இன்சிடென்ட் சொல்லியிருக்கேன். பட் இன்றைக்கி திருப்பியும் பேசணும்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வந்ததுனாலையும் மனசில் 3 நாள் உந்துதல் வந்ததுனாலே பேசுகிறேன். இப்போ நான் என்னென்னவோ சொல்கிறா ஒவ்வொருத்தரும், அதெல்லாம் இட்ஸ் நாட் கரெக்ட். இப்போ பாலாஜி ஆட்ட பார்க்கறது தன்வந்திரி பீடம்லாம் ஆரம்பிச்சிருக்கா. தன்வந்திரி இஸ் அ பர்சன் ஹூ கேம் அப் டு பார்க்கடு. அதில் எடுத்து அமிர்த கலசத்துக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. அவள் தான் அவர் டியூட்டி ஓவர். தன்வந்திரி ஹோமெல்லாம் பண்ணுறா. ஆக்சுவலாக ஆயுர்வேத வைத்தியா யாருன்னா அஸ்வினி குமாரான்னு சொல்லியிருக்கு. இது வேதத்திலே இருக்குது, ரிக்வேதத்திலே வருது. ரிக்வேத காலம்லாம் கிட்டத்தட்ட 10,000 வருஷம். ஸோ அப்பயே வெளிப்படப்பட்டிருக்கா. எப்படின்னா, சூரியன் சன் காட் இருக்கார் இல்லையா, சன் காடுக்கு மனைவி சந்தியா. இந்த சந்தியா என்ன பண்ணுறா, சூரியனுடைய உக்ரத்தை அந்த உஷ்ணத்தை தாங்க முடியல அவளால். என்ன செய்கிற, தன் உடம்புலேருந்து ஒன்று பகுதியை பிரித்து சாயா மீன்ஸ் நிழலை அவர்கிட்ட விட்டுட்டு, நீ தான் அவரோட பொண்டாட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்ட் அங்கே கிளம்பி வந்துடுறா. அவள் சந்தியா யாருன்னா விஸ்வகர்மாவோட பொண்ணு. விஸ்வகர்மா தான் சூரியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா சந்தியாவை. அந்த மாதிரி வாழ்க்கை ஓடின்னு இருக்கும்போது அவளுக்கு யமுனான் இருக்குது, யமன் பிறந்திருக்கான், அதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சாயாவுக்கு சூரியனுக்கு பிறக்குதான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வரன் யாருக்கு பிறக்கிறான்னு சாயான்றது அவள் நிழல் கூட சூரியன் கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சந்தியா கதைக்கு வரும். இவள் இந்த பாரத தேசத்தில் நார்த்தன் இந்தியாவில் குருவனம்னு ஒரு வனம் இருக்குது. இந்த குரு வனத்திலவே அவள் ஒரு பெண் குதிரையாக மாறி அவள் அலைஞ்சிட்டு இருக்கா, சுற்றிட்டு இருக்கா. ஸோ ஷி வாண்ட்ஸ் என்ஜாய் தான். இந்த சூரியனுடைய உக்ரகம் தாழ முடியாமல் அவள் இதில் நெத்தியில் குளிக்கிறது என்ன, இந்த பெண் குதிரையாகவே இருந்துட்டுருக்கா. இந்த பெண்ணாக இருந்தால் பிரச்சனை வரும், தேவர்கள்லாம் பார்த்துடுவா, கந்தர்வர்கள் பார்ப்பாங்கண்டு. ஸோ குதிரையாக மாதிரி இருக்கா. இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக அவருக்கு தெரியாமல் போயிடுது. யாருக்கு சூரியனுக்கு இந்த மாதிரி போயிட்டான்னு போயிட்டான்னு தெரியாது. ஸோ சமூகர் ஹிஸ்பல்ட்டுன்னா யமுனாவும் கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்பா கிட்ட, நம்ம அம்மாவட்ட எங்கள் மேலே ஆசையாக இருக்க மாட்டேன்ற அந்த மாதிரிலாம் சொல்லும்போது, இவன் சாயா செய்கிற இருந்தாலும் மாத்தான் தாயாட்டுன்னு தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சூரியன் சந்தேகப்பட்டு அப்படியே பார்க்குறார். அவர் தான் எல்லா இடத்தையும் சுற்றிட்டு இருக்காரு. மேலே பார்த்துட்டு போது இந்த குருவனத்தில் ஒரு வெள்ளை குதிரை போயிட்டுருக்கு. அது யாருன்னு பார்க்குறார். சந்தியா தெரிஞ்சவருக்கு. ஸோ அவரும் ஆண் குதிரையாக மாறி அவரோட சேர்றார். சேர்ந்து 2 பேரும் தேவர் என்ஜாய் இந்த லைஃப் ஃபார் சம் டைம் இங்கே இந்த குருவனத்திலேயே. அப்போ இம்மீடியட்லி ஷீ டெலிவர்ஸ் 18 பாய்ஸு. அவள் 2 பேருக்குமே இப்போ குதிரையாக இருந்து அப்பா குதிரை அம்மா குதிரை, குழந்தை எப்படி போனால் குதிரை மூஞ்சியாக தான் பிறக்கும். ஸோ இந்த குதிரை மூஞ்சியாக பிறக்கிறது 2 குழந்தைகள், ஆண் குழந்தைகள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காவ. ஆனால் முகம் குதிரையாக இருக்குது. அங்கே இருக்கிற ரிஷிகள் பாட்டு விட்டுட்டு இவ்வாறு சூரிய பகவானை செய்கிற சந்தியா வருஷம் மேலே போயிடுறார், சூரிய மண்டலத்துக்கு போயிடுறாரு. ஸோ இவா 2 பேரும் அங்கேயே காட்டிலே வளர்றா, இந்த குருவனத்திலே இருக்கா. இவா குதிரை மூஞ்சி இருக்குது. என்ன ஆனால் ப்ரில்லியண்ட்டாக இருக்கா. இப்படி தான் வளர்றாவா. ஒருத்தன் பேர் நாசாட்சியான்னு பேர், ஒருத்தன் பேர் தஸ்ரா. நாசாட்சியா தஸ்ரா. இவா 2 பேரும் இப்படி வளர்ந்து வர ஒரு 10-12 வயசு ஆகுது இவளுக்கு. நல்ல வாலிப பசங்களாக வர ஆரம்பிச்சுட்டா. ஸோ அப்போ தான் தே கேம் டு நோ அபவுட் அப்பா சூரியன் தெரியுது அந்த ரிஷி மூலமாக. ஸோ தே ஆர் ரீச்சிங் சூரிய மண்டலம். இந்த விஷயம் பிரம்மதேவருக்கும் கேள்விப்பட்டு பிரம்மதேவரே ஒத்துடுறார். இப்போ எப்படி அக்செப்ட் பண்ணுவா, இந்த குதிரை முகத்தோடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது பிரம்மதேவர் மாத்துறார் அவளை. எப்படி மாத்துற, குதிரை மூஞ்சிலேருந்து மனித முகமாக கொடுத்து அவளுக்கு ஒரு போஸ்ட் தர்றார். என்ன, நீங்கள் தான் ஆயுர்வேத வைத்தியா, தேவர்களுக்கும் சரி மனுஷர்களுக்கும் சரி யார் கூப்பிட்றாலும் நீங்கள் இவர்கள் பல இவாளோட கதைகள் சொல்லும்போது நான் 2-3 இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி முன்னாடி சொல்லியிருக்கிறா தெரியாது, ஞாபகம் எல்லாம் இருக்குது. 2-3 இன்சிடென்ட் சொல்கிறேன். ரொம்ப அழகான வாலிபர்கள், எப்பயுமே யவன வடிவில் இருக்கவா,
குதிரையில் சவாரி பண்ணி வெள்ளை குதிரை சவாரி பண்ணுற குதிரை திரிலோகத்துக்கும் போயின்னு இருக்கா, சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா அவ. பாருங்க, மொத்தம் வெயிலாட்டம் வச்சுருக்கான், மொத்தம் சூழமாட்டம் வச்சுருக்கான். இவன் வந்து எப்பயுமே கையில் வந்து அந்த மூலிகை இதெல்லாம் வச்சுட்டு இது பண்ணுறான். ஏன்னா பிரம்மதேவர் இவாளை நீங்கள் தான் வந்து யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் த பீப்புள் தேவாஸ் அண்டு இவாளை மானுட ஜென்மங்களெல்லாம் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து யார் இவாளை துதிக்கிறாளோ அவளுக்கு உடனடியாக ஹெல்ப் பண்ணுறா. தே அப்பியர்ட் மை ட்ரீம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தே அப்பியர்ட் மை பெட்ரூம் பக்கத்தில் வந்து இருக்கிறா. எங்களை பற்றி சொல்லுங்கன்றா. அவள் ஆங்கியனால இரவு 3 மணி 2 between 2 and 3 ஐ ரோட் திஸ் இந்த நாமாவளிகள் அவளை பற்றி எழுதியிருக்கேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. தட் பி பெட்டர். அதாவது முதல் நாமாவளி ஓம் மந்திரமே பரமாச்சாரியா சொல்லியிருக்கார். தெய்வத்தின் குரலில் ஒருத்தரோட கேட்டால் எந்த வால்யூமில் இருக்கு சொல்லும்போது நான் அப்புறம் பார்த்து சொல்கிறேன். அதை இப்போ ஞாபகம் இல்லை. 2வது வால்யூமும் கிட்டத்தட்ட ஐ ஹாவ் த மார்க்கிங் ஆல்சோ தட். 7 புக்கும் என்கிட்ட இருக்குது. ஓம் அஸ்வினி தேவாய நமக இது சொன்னாலே போதும். இந்த ஒரு மந்திரம் சொன்னாலே வந்து தே ஆர் கிவிங் யூ உங்களுக்கு ரெமெடி கொடுத்துட்றாவா. ஏன்னா வந்து என்ன எத்தனை விதவிதமான நோய், கேன்சர் என்னென்னோ வருது. அப்போ தான் இப்போ என்னென்ன நோய் பேரே சொல்ல தெரியல, வாயில் நுழையில மாதிரிலாம் இருக்குது. அது சிரோசிஸ் அப்படின்றா, லிவர் சிரோசிஸ்ன்றா, என்ன தலை சுற்றுறது இந்த வியாதிகளை பார்த்தா. ஓம் அஸ்வினி தேவாய நமக, ஓம் சூரிய புத்திராய நமக, ஓம் கஜ சகோதராய நமக, ஓம் திரிலோக சஞ்சாரிணி நமக, ஓம் ஆயுர்வேத வைத்தியாய நமக, ஓம் நித்திய யவனாய நமக, ஓம் பக்த பூஜிதாய நமக, ஓம் சர்வரோக ஹராய நமக, ஓம் உபமன்யு வரப்பிரதாய நமக, ஓம் சுகன்யா பூஜிதாய நமக, ஓம் சுந்தர ரூபாய நமக, ஓம் பக்த வரப்பிரதாய நமக. துவாதச நாமாவளி 12 நாமாவளி என்னால் எழுதப்பட்டு நமக்கு ப்ராக்டிக்கல் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா. என்னாச்சுன்னா நான் ஒரு திருநெல்வேலி போயின்னு இருக்கேன். நான் மனைவியெலாம் இருக்கேன். எனக்கு காலில் ஆப்ரேஷன் ஆகி நடக்கிறதே கஷ்டமாக இருக்கு. வாக்கர் வச்சு நடக்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து இப்போ அப்பறப்படுத்து போட்டிருக்கான். அப்போ எங்கள் எழுத்தா மாதிரி ஒரு பெண்மணி, அவள் நாடார் லேடி, மணிச்செல்வின்னு பேர், விருதுநகர். அவள் வந்து திடீர்னு அம்மா நான் உங்களுக்கு தப்பாக நினச்சிக்க மாட்டேன், என்னம்மா வேணும்னு. இல்லை அம்பாள் வந்து நான் லலிதாம்பா உபாசனை பண்ணுறேன், நாடார் லேடி, விருதுநகர், மணிச்செல்வி பேர். நான் சொல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுட்டது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்க சொல்கிறாருண்ணா. டக்குன்னு அம்மா சொல்கிறா, இந்த பேப்பர் நான் நல்ல காலம் ஒரு 10-15 ஷீட் என்கிட்ட இருந்து பேக்கில் அவன் கையில் கொடுத்துட்டேன். ரொம்ப ஸ்டேஷன் வந்து அம்மா நான் இறங்கி போயிட்டான். அப்புறமா ஒரு நாள் ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணான். சிங்கப்பூரில் அவள் அண்ணா பையன் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு, சின்ன பையன், பேச்சுலர் பாய், காலேஜ் படிக்கிற பையன். அவனுக்கு he was affected by cancer. He was admitted in the hospital. He was in serious condition. அப்போ இவன் வந்து சிங்கப்பூருக்கு அமிச்சு அந்த பையன் சொல்லி கேன்சரே குணமாயிடுச்சு அந்த பையனுக்கு. ஸோ he got returned from the hospital. She thanked me. ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க எனக்கு. மாமா நீங்கள் கொடுத்து வந்து பெரிய எனக்கு அமிர்தம் கொடுத்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் மாமா. நான் ஒன்றும் பண்ணலாமா, சாமி கொடுக்குறதா கொடுத்துருவாங்க பேப்பரை, இல்லை நீ உன்னோட முயற்சின்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அஸ்வினி தேவருடைய அந்த அவள் நம்பிக்கையோடு செஞ்சால் உடனடியாக பலன். வீட்டில் நம்ம என்ன செய்யணும், ஆற்றுல எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்குது, உடம்பு சரியில்லாக இருக்கா, அவளுக்கு எப்படி ரெமெடி, எல்லாராலையும் பணங்கள் லட்சத்தில் பணம் செலவழிக்க முடியாது. அவள் வந்து இவாளை நினச்சிட்டாலே போதும். அஸ்வினி தேவாவை நினச்சிட்டு இந்த ஓம் அஸ்வினி தேவாய நமக அது 108 தடவை சொல்லுங்க. சொல்லி விபூதியை ஸ்மரித்து அப்படியே பண்ணணும். விபூதியை பண்ணி அந்த விபூதியை தண்ணியில் போட்டு கொடுக்கலாம். அந்த விபூதி இட்டு விடலாம் அவளுக்கு. அதர்வே ஒரு வெள்ளி டம்ளரில், அது காப்பர் டம்ளரில் தண்ணி எடுத்து, அதில் சுத்தமான ஜலத்தை எடுத்துட்டு ஒரு தர்பையை அதில் போட்டு இந்த மாதிரி கட்டை விரல் மோதிர விரல் சேர்த்துட்டு வலது கையில் அதை பிடிச்சிட்டு ஒரு 108 தடவை சொல்லி அதை ஒரு சுற்றி அந்த தண்ணியை அந்த பேஷண்ட்டை கொடுத்தா படுத்துட்டு ஆள் கூட எழுத உட்காந்துப்பான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். நல்லா புரிஞ்சுங்க. தோ வாஸ் டெத் பெட் இருக்கிறவங்களோட
அதானப்பா 100 வயசு கடவாளாம் காப்பாற்ற முடியாது வேற. பட் சின்ன நல்லபடியாக இருக்கிறவா திடீர்னு படுத்துட்டானா கஷ்டம் இல்லையா ஆற்றுல. யாராக இருந்தாலும் சரி, இரஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட், கிரீடு, எனிபடி. அப்போ அது இந்த மாதிரி இந்த பரிகாரம் சொல்லியிருக்க. விபூதியை ஸ்பரிசு செய்யலாம். இல்லைன்னா சுத்த ஜலத்தை தர்பையை போடணும். தர்பை இஸ் அ மெயின் கண்டக்டிவிட்டி. இந்த தர்பையிலேயே அமிர்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். ஸோ தர்பையை போட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதை சொல்லி அந்த தண்ணியை அந்த பேஷண்ட்டை பறிக்க சொல்லணும். ஸோ தினம் ஒரு நாளுக்கு வருமா கொடுத்து இந்த குளிச்சுட்டு செய்யணும். இந்த 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 ப்ராசஸை குளிக்காமல் செய்யக்கூடாது. ஸோ இட் வில் கிவ் இமீடியட் ரிலீஃப் சொல்லியிருக்கு. எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் மாங்காய் மரங்காத்தில் இருக்குது. ஒவ்வொரு தடவை மாங்காய் காய்ச்சி 1000 மாங்காய் காய்க்கும். நான் ஊறுகாயெல்லாம் கூட ஆசைப்படுவேன் நான். ஸோ ஒரு நாள் ஒரு சாட்டர்டே அங்கே ஆற்றுல தான் இருந்தேன். அப்போ ஆஃபீஸ் போயிருந்தேன் நான். இந்த அருவாளை போட்டுருக்கு மனசு சொல்கிறது இந்த 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 வெட்டை விரல் வெட்டிக்க போகிறேன்னு சொல்லி கூட டக்குன்னு போட்டுவிட்டேன். ஒரு துண்டு இந்த நகத்தோடு போய் தூரம் வந்துடுது. பைப்பாட்டம் ரத்தம் கொட்டுறது. எனக்கு வந்து அப்போ தான் 300-400 இருந்து சுகர். சார் கிச்சன் முழுக்க ரத்தம். என்ன செய்யுது? நல்ல காலம் இந்த ஜாடியில் போட்ட ஒரு காலம் சேஃபு. கீழே கொட்டை கிட்ட எல்லாமே ரெட்டிஷ் ஆகிடுது. அதை தூக்கி போட்டு அலம்பி விட சொல்லிட்டு வேலைக்காரியை ஐ வென்ட் டு யூஎஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. நான் பாட்ட போனேன். சரி அங்கே துண்டு எங்கேன்னு கேட்குறாவ. அந்த கொட்டையோட தூக்கி, சார் இது என்ன இவ்வளோ சுகர் வேறு இருக்குது உங்களுக்கு? அங்கே போனால் 250-300 இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இப்படியே கொஞ்சம் வச்சுட்டு சொல்லி ஐஸ் கட்டி மேலே வச்சு தே ஜஸ்ட் பேக்கடிட்டு. சார் இது வந்து ஒரு 3 நாள் கழிச்சு வாங்குவோம். அவள் கட்டு பிடிக்க வேண்டாம், இங்கே இந்த கையில் சாப்பிடுங்க ஸ்பூன் இல்லாட்டினா. அன்றைக்கி தான் வந்து பார்த்தேன் இந்த இந்த மந்திரத்தை. தெய்வத்தின் குரலில் பரமாச்சாரியா சொல்லியிருக்கார், எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக தான் சால்வ் ஆகும் சொல்லிட்டோம். ஸோ அப்போ வந்து 1008 3 நாள் சொன்னேன் நான். 3rd டே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அந்த நகத்தோடு வளர்ந்துட்டு பாருங்கள். இது வெட்டுப்பட்ட கை விரலில் சொல்லவே முடியாது. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நடந்த என் லைஃப்பில் அது. திஸ் இஸ் அ கான்க்ரீட் எக்ஸாம்பிள். நான் வந்து பொய் சொல்ல, எல்லாரும் இதனுடைய தாத்பரியம் புரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ புராண நிகழ்வு என்னென்னா, சுகன்யா ராஜாத்து பொண்ணவோ. ஸோ அவள் வந்து நந்தவனத்தை விளையாடிட்டு இருக்கும்போது சோழிகளோடு போயிருக்கா. நல்ல பொண்ணவோ. அப்படி இருக்கும்போது ஒரு பாம்பு இந்த புத்துலேருந்து சவண மகரிஷியோட ஆசிரமம் அது. அங்கே வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் மேலே புத்தையும் கூறி எடுத்து பளிச்சுன்னு தெரியுது ஓட்ட வழியாக. இவன் என்னமோ பளிச்சுன்னு தெரியுதுன்னு சொல்லி ஒரு புல்லை பிடுங்கி ஒரு குச்சியை பிடுங்கி அது வழியாக குத்தி பார்க்குறா. உள்ள சத்தம் கேட்குறது. இப்போ ஓடி வந்துடுறா. பார்த்தோன்னே இந்த செவனோட 2 கண்ணும் வந்து பொட்டையாயிடுறது. அவர் சொல்கிறார், இப்போ எனக்கு யார் பொண்ணு தருவா? இப்போ பார்க்கலாம், நல்லா ஐடியில் ஒர்க் பண்ணுறான், நல்லா இருக்கான் பையன், 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறான், 2 லட்சம் சம்பாதிச்சாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த காலத்தில் பிராமணர் ரிஷி அவர் வந்து காட்டில் இருக்கிறவர், அவர் யார் பொண்ணு தருவார்? 2 கண்ணு போச்சுன்னா. அப்போ ராஜா அப்படி சொல்கிறார், உன் பொண்ணானாலும் கண்ணு போயிடுத்து, அதனால் உன் பொண்ணை தான் கொடுக்கணும்னு சபிச்சிடுவேன்றார். சரி, ராஜா வந்து வேறு வழி இல்லாமல் சுகன்யாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். சுகன்யாவும் தான் பண்ண மிஸ்டேக்குக்காக ஒத்துண்டு அவரை கல்யாணம் பண்ணிட்டு காட்டிலையும் இருக்கா. அந்த மாதிரி இருக்கும்போது அஸ்வினி தேவா மேலே அப்படியே சுற்றின்னு வரா. பார்த்தோன்னே சுகன்யாவோட அழகு பார்த்தோன்னே இறங்கி தே வாண்ட் டு டெஸ்ட் ஹர். அப்போ சொல்கிற அவளை பார்த்துட்டு இவர் இருக்கார், சேவனம் இருக்கார், கண்குள்ளா உட்காந்துருக்கார் மரத்தடியில். அப்போ இவா சொல்கிறா, எங்களை 2 பேரையும் யாரை சூஸ் பண்ண பரவாயில்ல, உனக்கு வந்து எல்லாமே தெரியும், எனக்கு அதெல்லாம் வேணாம், பதிபக்தி தான் எனக்கு சிறந்தது, நான் வந்து கற்போடு தான் இருக்கணும் ஆசைப்பட்றேன்றவ. அப்போ வந்து சரி இன்னொரு சான்ஸ் தரஞ்சிட்டு நாங்கள் 3 பேர் குளிக்கிறோம், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கின்ற. சரி, சேவனர், இந்த தஸ்ரா, நாசாட்சியா 3 பேர் குளிக்கிறா. குளித்து எழுந்துட்டு எல்லாமே 3 பேர் ஒரே மாதிரி இருக்கா. அப்போ சுகன்யா ஷீ ஸ்ட்ரெயிங்கர் லெவல் பஸ்ட் எப்படி அப்படி அவுட் போயிருப்பேன். அப்போ சேவனை கண் சிமிட்டுறாரு. அவள் 2 பேரும் கண் சிமிட்டலை. தேவர்கள் கண் சிமிட்டு கிடையாது. லலிதா சாத்தநாமத்தோட வரும். உன்மேஷ நிமிஷோத்பன்ன விப்பன்ன புவனாவளிகையும் கண்ணை மூடி 2 தர்க்கத்துக்குள்ளே பல புவனங்கள் அம்பாள் படைக்கிறான்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி அவள் அம்பாள் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறான்ற அந்த தேவர்களை கண் சிமிட்டல் கிடையாது. ஸோ இப்போ கண் சிமிட்டுறார் அவர். ஸோ ஹஸ்பண்டை ஐடென்டிஃபை பண்ணி மாலை போட்டுடுறா அவருக்கு. ஸோ அவளோட திறமையை அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு 2 பேருக்கு நான் வரேன் தானே சொல்லி 2 பேருக்கும் ரொம்ப சேவனர் கடவுராக இருக்கிறவர் அழகாக சென்னை இளமையாக மாறிடுறார். மாறி இவருடைய சேர்ந்துடுறார். ஆக்சுவலாக சேவன மகர்ஷி அவள் வந்து இதுவோடு இருந்தார், என்ன அப்பா அம்மாலாம் ராஜ்யத்தோடு இருந்தவா, எல்லாம் பறி போய் தான் காட்டுக்கு வந்தார் அவர்.
திருப்பியும் இஸ் கெட்டிங் பேக் த ராஜ்யம் அந்த மாதிரி வந்துடுது. சுகன்யா கூட நல்லபடியாக கொடுத்துட பண்ணார் வருது. அடுத்து உபமன்யு மகரிஷி. உபமன்யு வந்து தௌமியர் சிஷ்யனாக இருக்கார். அப்போ வந்து என்ன செய்கிறார், நல்ல பையன் வந்து தலை இருக்கா, மூங்கில் அவ்வளோ இந்த பிரம்மச்சரி இது வந்து அவ்வளோ தேஜஸ் விளங்குறது. அப்போ எல்லா பசங்களுக்கும் பொறாமையாக இருக்கா இந்த உபமன்யை பார்த்து. அவன் மட்டும் எப்படி இருக்கான் குருவே அப்படிலாம் சொல்லும்போது, என்னென்ன சாப்பிட்றாரு, நான் பசுமாடு பால் தான் குடிக்கிறேன், நான் தான் வாடு வைக்கிறேன்றான் அவன். நீ நாளையிலே பால் குடிக்கக்கூடாதுன்றார். சரி அடுத்து அப்பயும் முடியா இருக்கார். எப்படி பார்த்தா நான் பாலெல்லாம் குடிக்கிறது இல்லை குடிப்பேன். அப்போ என்ன சாப்பிட்றேன், கண்ணுக்குட்டியெல்லாம் பால் குடித்த பிறகு அந்த நுரை மிஞ்சுமா வாய் இதில் மடியில் அதை வெடித்து சாப்பிட்றேன், அதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. எப்படி இருப்பேன். அப்போ அந்த பையன் வந்து காட்டில் போகும்போது கள்ளிப்பால் இருக்கு இல்லையா, அதை குடித்து கண் போயிடுறது அந்த பையனுக்கு. உபமன்யுக்கு ஒரு பாடு கடத்தில் விழுந்துடுறான். அப்பா அஸ்வினி குமார் நடக்கும்போது அவள் வந்து மேலேந்து பார்த்து இறங்கி ஒரு கேக் மாதிரி ஒரு இதை பட்டத்தை கொடுத்து உபமன்யுவை கண் தெரியாத மாதிரி பண்ணி அவள் மேலே கொண்டு வந்துடுறான். இது வந்து உபமன்யோட சரித்திரத்தில் வருது. சரி, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அஸ்வினி குமாரர்கள் நாசாட்சியா தசரா இவரை யாரை வந்து வணங்குறாளோ அவளுக்கு வியாதிகள்லாம் டக்கு டக்குன்னு பறந்து போயிடும். நம்ம ஆற்றுல அப்பா அம்மாக்கோ அண்ணாக்கோ தங்கைக்கோ பொண்டாட்டிக்கோ பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்க, டெஃபினட்டாக யூ வில் கெட் ரிலீஃப் சொல்லி இந்த 410வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.